إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أحسن الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في مقام آخر خذ من أموالهم صدقة تطهرهم تزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் இன்றைய தினம் இந்த ஜும்ஆவுடைய நாளை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த உலகில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு பகுத்தறிவு சிந்தனையை கொடுத்து அவர்களுக்கு சிறிது காலம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அவகாசத்தையும் கொடுத்து அந்த காலகட்டங்களிலே அவர் கடைபிடிக்க வேண்டிய நல்லவைகள், தவிர்த்துக் கொள்ள வேண்டிய கெட்டவைகள், இவை அனைத்தையும் சட்டமாக்கி அதற்கு இஸ்லாம் என்று பெயரிட்டு நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கான முழுமையான அர்த்தம் சாந்தி, சமாதானம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லுவாங்க. ஆனால் அகராதி பொருள்ல முஞ்சிதுல, அரபியினுடைய அகராதி பொருள்ல இஸ்லாம் அப்படின்னா கட்டுப்பட்டு நடப்பது, அவ்வளவுதான். அஸ்லம பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது மட்டும்தான், அதுவே இஸ்லாம். இஸ்லாம்னா கட்டுப்பாடு. இஸ்லாமிய வளையத்திற்குள் வந்துவிட்டால் நாம் ஒரு சில கட்டுப்பாடுகளை, ஒரு சில சட்டத்திட்டங்களை நாம் செய்ய வேண்டும். இதுவெல்லாம் ஒரு பழைய விஷயம், நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தெரிந்த விஷயம். ஒருவர் முஸ்லிமாக ஆகிவிட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டால், அதற்கு பிறகு இந்த உலகத்திலே அவர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சில விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி வாழ வேண்டும். அதில் மிக முக்கியமானது இகாமத்தி ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது அப்படிங்கிறது. தொழுகைக்கு அப்புறமா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்று ஈதாஇ ஸகாத், இகாமத்தி ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது, ஈதாஇ ஸகாத், ஜகாத்தை கொடுப்பது. ஹஜ் செய்வது, இதெல்லாம் ஒரு கடமையா நம்ம நினைச்சுவோம். 5 கடமைகள் அப்படின்னு நம்ம வழங்கி வச்சிருக்கோம். ஆனா இதுல ஹஜ் செய்யறதை பொறுத்த அளவுல நாம என்ன செஞ்சிடும் அப்படின்னா, தெளிவா எப்படி செய்யணும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெளிவா தெரியும். அது வழிகாட்டிகள் இருப்பாங்க. போய் என்ன செஞ்சிடும், அவங்க சொல்றத, மௌலவி சொல்றதை கேட்டு அதன்படி நம்ம என்ன செஞ்சிடும், செஞ்சிடும்.
தொழுகையை பொறுத்தளவுல ஒரு விழிப்புணர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்கு. தொழுகை எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி ருக்கூ செய்யணும், எப்படி சுஜூத் செய்யணும், எப்படி தொழுகைக்கு பின்னாடி துவா இருக்கா இல்லையா, தஹியாத் அமர்வுல எப்படி அமரணும், இறுதி அமர்வுல எப்படி அமரணும், இது எல்லாமே நமக்கு தெளிவான விஷயங்களாக நம்ம முன் இருக்கிறது. ஜகாத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, ஜகாத்தினுடைய புரிதல், ஜகாத்தை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிலர்கள் தான், 25% மக்கள் தான் ஜகாத்தை பற்றி தெளிவாக தெரியும். ஆனால் ஜகாத்தை பற்றிய முழுமையான அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் சரி, யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறதும் சரி, யாருக்கு கொடுக்கணுங்கிறதும் சரி, சரியான விழிப்பு மக்கள்கிட்ட கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் வரையும் நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா என்ன செஞ்சுவாங்க, ஒரு 100 ரூபாயா ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சிருவாங்க. வாசல் வர ஆளுக்கு பூரா 1 ரூபா 2 ரூபா ஒரு 3 ரூபா, சரி அதிகபட்சம் 5 ரூபா, அதிகபட்சம் 10 ரூபா, இதை கொடுத்து ஜக்காத்துடைய விஷயத்துல சேர்த்துவாங்க, ஜக்காத்து கொடுக்கணும். ஆனா உண்மை அதுவா? ஜக்காத் என்பது இப்படி கொடுக்கப்பட வேண்டியதா? ஜக்காத்தினுடைய பொருளாதார கொள்கை இஸ்லாத்தில் ஜக்காத் என்பது இப்படிதான் வசூல் செய்யப்பட்ட, இப்படிதான் எல்லாருமே செய்தார்களா இஸ்லாமிய வரலாற்றில் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் எப்படி சொல்லுவான், ஹுத் பி அம்வாலிஹிம் சதகா. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுவான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, அவனுடைய பொருள்களில் இருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நபியை பார்த்து கட்டளையிடுறான். அப்படி நீங்க ஜக்காத்தை எடுத்தா மட்டும்தான் துதஹிருஹும், அது அவர்களை தூய்மைப்படுத்தும், அந்த பொருள் தூய்மையாகும், ஹலாலாக மாறும், ஒரு துஸக்கியும் அது தூய்மையாக மாறும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரது காலத்தில் ஜக்காத் என்பது எப்படி இருந்தது, எப்படி பயன்பாட்டில் இருந்துச்சு? சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு 2.5% எடுத்து, ஏன்னா விவசாயம் தான் அப்ப இருந்துச்சு, அந்த விவசாயத்துல பேரித்தம்பழங்கள் விளைச்சல் வந்துச்சுன்னு சொன்னா அந்த பேரித்தம்பழம் தனக்கு போக அந்த ஜக்காத் என்று ஒதுக்கி அதை அப்படியே கொண்டு வந்து பள்ளியாசல் போடுவாங்க. பள்ளியாசல ஜக்காத்துடைய பேரித்தம்பழங்கள் குமிஞ்சு இருக்கும், ஹதீஸ்களை பார்க்கணும்ல. அப்போ அந்த அமீர் என்பவர் அந்த ஜக்காத்துடைய பொருட்களை எல்லாம் எடுத்து அதை யாருக்கு தகுதி என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அவர்களுக்கு பங்கு வைத்து விடுவார்கள். இதுதான் இப்ப ஜக்காத் என்று வந்துவிட்டால் முதல்ல கேள்வி, நம்முடைய கேள்வி என்னவா இருக்கும், யாருக்கு கடமை அப்படின்னு. ஜக்காத் என்பது யாருக்கு கடமை? நம்ம எல்லோருக்குமே தெரியும், பெரும்பாலும் ஜக்காத் என்பது யாருக்கு கடமை அப்படின்னு கேட்ட உடனே என்ன செஞ்சிருவோம், எல்லா அறிஞர்களுமே சொல்வது ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருவோம். உதாரணத்துக்கு ஒரு 88 கிராம் தங்கம் 11 பவுன் வரும் நினைக்கிறேன், அது கிட்டத்தட்ட 7,30,000 சம்திங் அந்த காசு அந்த அளவு இருக்கும். தன்னுடைய வீடு எல்லாம் போக, தன்னுடைய தேவைகள் எல்லாம் போக சேமிப்பாக ஒரு இடத்தில் 7 லட்சத்துக்கு மேல தங்கம் சொன்னா தங்கம் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த பணம் தான் மதிப்பீடு. 7 லட்சத்துக்கு ஒரு 7.5 லட்சம் கிட்ட நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, 7,30,000 கிட்ட நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு ஜக்காத்து கடமை. ஆனா என்ன இருக்கக்கூடாது, நம்ம கிட்ட கடன் என்பது இருக்கக்கூடாது. கடன் என்ன, அந்த 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா கடன்லாம் கடன் கிடையாது. கடன் சொன்னா அதுக்கு மேல கடன், புரியுதா? 7 லட்சம் 7 லட்சத்தி சில்லற நமக்கு ஜக்காத்துடைய சேவிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னா, நம்மகிட்ட சேவிங்ஸ் இருக்குன்னு சொன்னா இதுக்கு ஈக்குவலா கடன் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், கடனை தான் முதல்ல அடைக்கணும். ஏன்னா நம்மளால ஜக்காத்து கடமை ஆகாது. ஆனா நாம அந்த அளவு அந்த வரையறைக்கு வந்துட்டோம்னு சொன்னா அந்த ஜக்காத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்கு தகுதியுடையவராக மாறி விடுவோம். இதுல இஸ்லாம் ஆடு, ஆட்டுக்கு தனி, கால்நடைகளுக்கு தனி, விளைச்சல் நிலங்களுக்கு தனியா ஜக்காத்துலாம் சொல்லும். இப்போ விளைச்சல் நிலங்களை பத்திலாம் இங்க பேசுகிற அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாருமே வேற வேற தொழில் செய்யக்கூடியவங்க தான் இருக்கிறோம். அதனால இந்த பொருளாதாரம், காமன் பொருளாதாரத்தை வைத்து மட்டுமே கமர்சியலாக ஜக்காத் என்பது யாருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்ப என்னிடத்துல ஒரு 7,30,000 ரூபாய் கிட்ட இருக்குது கையில. அந்த 7,30,000 ரூபாய்க்கு எந்த கடனுமே கொடுக்க வேண்டிய தேவை இல்லை.
அது முழுக்க முழுக்க எனக்கு மட்டுமே சொந்தமானது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல அது என் கையில இருக்குது. நான் பணக்காரனா, நான் இப்ப என்ன செய்யறேன், தன்னிறை உடையவனா மாறியார். அப்ப தன்னிறை உடையவனா மாறிட்டேன்னு சொன்னா அடுத்த கட்டம் என்ன, நான் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். கிட்டத்தட்ட 88 கிராம் தங்கத்துக்கு அதை கால்குலேட் பண்ணி பார்த்து அந்த அமௌண்ட் இருக்குதுன்னு சொன்னா அந்த அமௌண்ட்ல 2.5% நான் ஜக்காத்தாக ஒதுக்க வேண்டும். ஒருவேளை நான் ஜக்காத்தா நான் கணக்கிடல, ஒதுக்கல அப்படின்னு சொன்னா நான் ஹராமை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஜக்காத்தாக எனக்கு வந்த அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொருளாதாரத்துல நான் ஜக்காத்துக்கு என்று சரியாக, அதான் முக்கியம். இப்போ கணக்கு வழக்கெல்லாம் இங்க சொல்லப்படுதுலங்க, இந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியா பார்க்கணுங்க. 2.5% 2.5% அப்படின்னு சொன்னா நான் உட்கார்ந்து என்னுடைய சொத்து மதிப்பு கணக்கிட்டு அந்த சொத்துக்கு 2.5% என்னங்கிறத தெளிவாக கணக்கிட்டு அந்த 2.5% நான் ஜக்காத்துக்காக ஒப்படைக்க வேண்டும். ஒருவேளை நான் 2% தான் அதில் கொடுத்துருக்கிறேன், 5 பர்சனல் இன்கம்ல இருக்குது, அதை நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதை சாப்பிடுறது நமக்கு ஹராம். அது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா அது ஹராம். இது தெளிவாக. இப்ப தொழுகை எப்படி தொழணும், நம்ம எப்படி ருக்கு செய்தால் தொழுகையில அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி முழுமையாக தொழுதால் தொழுகை முழுமை பெறும். நான் தக்பீர் தஹீமாவே செய்யல, நான் நேரா சுஜூதுல காண்டு ஜாயிண்ட் ஆயிட்டேன், அல்லது 4 ரக்காத் தொழ வேண்டிய இடத்துல 3 ரக்காத் தான் தொழுகிறேன், தொழுகை கம்ப்ளீட் ஆகுமா? அல்லது சுபஹ் தொழுகையை மதியம் 12 மணிக்கு தொழுகிறேன், தொழுகை கம்ப்ளீட் ஆகுமா? 12 மணிக்கு தொழ வேண்டிய லுகர் தொழுகையை நான் மகரிபுக்கு அப்புறம் தொழுகிறேன், தொழுகை கம்ப்ளீட் ஆகுமா? அதே மாதிரி ஜக்காத்தை நான் 2.5% எனக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அதை சரியாக கொடுப்பது அதுமே. அங்கதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நமக்கான கடிவாளத்தை வச்சிருக்கிறான். இதை ஃபாலோ பண்ணலாம். எப்போ கூடுவா கொடுத்துட்டோமா முடிச்சுப்பா அப்படின்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நம்ம ஆடிட்டரை வச்சு என்ன செய்யறோம், இன்கம் டேக்ஸை கணக்கு பார்க்குறோமா இல்லையா, வருமான வரி நம்ம கணக்கு பார்க்கணும், அதுக்குன்னு ஆடிட்டரை வச்சு நம்ம அது பண்ணுறோம். அது மாதிரி ஜக்காத் என்பது அதற்குன்னு நாம் என்ன செய்யணும், ஒரு ஆளை நியமித்து, நம்மளால கணக்கு பண்ண முடியலன்னா ஒரு ஆளை நியமித்தாவது அந்த ஜக்காத்து தொகையை தனியா பிரிச்சு எடுத்துறோம். இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன் ஜக்காத்துல இந்த தான தர்மம் எப்போனாலும் கொடுக்கலாம். இப்ப நான் வர ரோட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன், 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 10,000 ரூபாய் கொடுக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம். தான தர்மம் கொடுப்பதற்கு கணக்கு வழக்கே கிடையாதுங்க. தான தர்மம் கொடுக்கறதுக்கு ஒரு பணக்காரனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தான தர்மம் கொடுக்கறதுக்கு ஒரு மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் ஒண்ணுமே இல்லாம டெய்லி 100 ரூபாய் சம்பளம் வாங்கலாம், ஒரு 3000 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்கலாம், அவன் கூட ஒரு 1000 ரூபாய் அவன் நினைச்சாரு கொடுக்கலாம். சரி, தான தர்மம் சதகா அது வேற கணக்கு, தான தர்ம கணக்கு என்பது வேறு. ஆனா ஜக்காத் என்பது இன்னார்தான் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது, அவர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுறேன். ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஜக்காத்துடைய அந்த கணக்கு வழக்கு, ஜக்காத்தை சரியா ஃபாலோ பண்றது, ஜக்காத்தை பின்பற்றுவது குர்ஆன் சுன்னா அடிப்படையில இன்னைக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா உண்மையிலே இல்லைன்னு பதில் இல்லைங்க. அப்படி ஒரு செட்டப் இல்லவே இல்லை தமிழ்நாட்டில். ஆனா ஒரு குரூப் அதை கரெக்டா ஃபாலோ பண்றோம் தமிழ்நாட்டில். ஆனா அவங்க முஸ்லீம்கள். இதை நான் நினைவுபடுது, ஷியா குரூப் தெரியுங்களா, ஷியா இந்த 1000 லைட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, 1000 அந்த ஷியா குரூப் எடுத்துக்கிட்டீங்களே, அங்க பிளாட்பாரத்தில் ரிக்ஷா ஓட்ட ஒருத்தர் பார்க்க முடியுமா? ஷியா பூரா நீங்க பாருங்க, அவங்க பூரா முதலாளிகளாக தான் இருக்கும். அவன் ஒருத்தரும் ஏழையா பிச்சைக்காரனா பார்க்க முடியாது. ஷியாவை வர்றவங்க பூரா பெரிய பெரிய காரில் தான் வருவோம். நீங்க அந்த ஷியா பள்ளியினுடைய அந்த ஜக்காத் செட்டப் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவோம். ஜக்காத்துடைய விஷயத்துல அவன் ரொம்ப கிளியரா இருக்கும். ஏன் இது சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த மொஹல்லாவில் ஒரு மொஹல்லா சார்ந்த பள்ளியில தொழுவதற்கு ஒரு 100 பேர் வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த 100 பேர்களில் யார் யாரெல்லாம் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதை பிரிப்பது,
ஜக்காத் கொடுப்பதற்கு யாரெல்லாம் தகுதி இல்லையோ அவர்கள் பூரா ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியானவர்களா மாறிடுவான். அதையும் அவன் அதை தெரிஞ்சு வச்சிருக்கான். எப்படி ஜக்காத்துடைய கணக்கு பார்ப்பான். பார்த்துட்டு ஜக்காத் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் லிஸ்ட் என்ன இருக்கு, ஜக்காத் வாங்குறதுக்கு தகுதியான ஆட்கள் யார், 2 கால் ஊனமுற்றவர்களா, ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியான ஆட்கள் யார், இப்போ கொடுக்கறதுக்கு தகுதியான ஆள்னு ஒரு கணக்கு சொல்லிட்டோம். ஒரு 88 கிராம் தங்கம் இருக்கணும்பா அவர்கிட்ட, அல்லது ஒரு 7.5 லட்சம் ரூபாய் பணம் அவர் கையில் இருக்கணும்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜக்காத் வாங்குறதுக்கு தகுதியான ஆட்கள் யார்? இஸ்லாம் அதை கூட தெளிவாக சொல்லுங்க. ஜக்காத் வாங்குறதுக்கு தகுதியான ஆள். நம்ம இந்த மேட்ரு ஷியா அலி மேட்ரு நம்ம அப்புறம் வருவோம். ஷியாக்கு இதை சொல்லி முடிச்சுட்டு நபிகள் நாயகம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஜக்காத் என்பது சதகா என்பதற்கு தகுதியே கிடையாது. யார் வேணாலும் ஜக்காத்துக்கு தகுதியானவங்க கூட சில நேரத்தில் சதகாத்து தகுதி வேணும் மாறியான். வெளியூர் போயிடுறோம், பரிசு பிசுலாம் குறைஞ்சிருச்சு, என்ன ஆகிடுவோம், ஒண்ணுமே இல்லை, கான்டாக்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம யாரு, நம்மளுக்கு ஒரு 50 ரூபா தாப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜக்காத்துக்கு தகுதியானவங்க கூட சதகாவுக்கு தகுதி வேணும் மாறி. சதகா யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் ஜக்காத் என்பது பெறுவதற்கு தகுதி இருக்கிறது. நபிகள் நாயகம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னம ஸதகாத்து, ஸதகான்னு சொல்றது அல்லாஹ் ஜக்காத் சொல்றான், இல் ஃபுகராஇ வல் மசாகினி, 2 பேர் சொல்றான். ஒன்று ஏழைகள், இன்னொன்று தேவையுடையவர்கள். அவ்வளவுதான், பிரிக்கலாம். லில் ஃபுகராஇ, அதாவது ஏழைகள் தேவையுடையவர்கள். நீங்க 2ஐயும் கவனிக்கணும். மிஸ்கீன் ஒன்று, இன்னொன்று ஃபகீர். 2 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன மிஸ்கீன் ஃபகீர் 2 ஒன்று தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அதாவது இந்த வசனத்தில் 9வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம் நீங்க எடுத்து பாருங்களேன். சூரா தௌபாவினுடைய 60வது வசனம் நீங்க எடுத்து பாருங்க. அதுல ஏழைகள் அப்படின்னு வரும், அடுத்து என்ன செய்யும், தேவையுடையவர்கள் அப்படின்னு சொல்லி வரும். 2 எப்படி கண்டுறது? மிஸ்கீன் அப்படின்னு சொன்னா அவங்க எப்பவுமே யாசிப் பொருளாகவே தான் இருப்பாங்க. அவங்களால மேலே வர்றதுக்கான எந்த பேக் போனுமே இருக்காது. இவர்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க, இந்த ஏழைகள் லிஸ்ட்ல அந்த யாசிப்போர் லிஸ்ட்ல வந்துருவாங்க. ஏழைகள்னு சொன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க மிஸ்கீனா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க கையில எதையாவது வச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க கேட்கவும் மாட்டாங்க. ஆனா நாமளா கண்டறிந்து அவங்கள்ட்ட போய் கொடுக்குறது. இந்த மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு ஜகாத் கொடுக்குறோம், அப்படி கொடுத்துருக்கிறோமா சொல்லுங்க. ஜகாத் கொடுக்குறவங்க இப்போ எப்படி எப்படி கண்டுபிடிக்கணுமா, ஒன்று யாசி போறவங்க கொடுக்கணும் ஜகாத், அவங்களுக்கு தகுதியான ஆள் தான் அவங்க. இன்னொன்று யாரு, தேவையுடையவர்களை கண்டறிந்து கொடுப்பது. ஊர்ல பாக்குறோம், சில பேரை பார்த்தா நமக்கு பார்க்கறதுக்கு அவங்க நல்ல இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும். ஆனா அவங்க கௌரவமா வாழணும்னு நினைக்கக்கூடியவர், பிறட்ட கையேற்றக்கூடாது, தாழ்ந்து வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு வாழக்கூடியவங்க. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்கு கொடுப்பதுதான் மிக மிக முக்கியம். இவர்களுக்குத்தான் முதலில் கொடுக்க வேண்டும். சுயமரியாதை இழந்து பணத்துக்காக ஹலால் ஹராம் பார்க்காம எப்படி வேண்டாம் வாழாலும் வாழலாம் என்று வாழாமல் இப்படித்தான் வாழ வேண்டும், எனக்கு எவ்வளவு சூழல் வந்தாலும் பரவாயில்லைன்னு இருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த இதில் தான் எனக்கு கொள்கையை விட மாட்டேன், எதையும் விட மாட்டேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் முதலில் தகுதியுள்ளதாக மாறிடுறாங்க. அவங்கெல்லாம் ஃபக்கீர்கள் லிஸ்ட்ல வந்துடுவாங்க. அப்போ மிஸ்கீன்கள் அவர்கள் ஏழைகள் லிஸ்ட்ல வந்துடுவாங்க. அடுத்து ஒரு ஆமிலீன அலைஹா, ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்குன்னு சில பேரை நியமிப்பாங்க. இது இஸ்லாமிக் கவர்மெண்ட்ல இவங்கெல்லாம் ஜக்காத் வசூலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி நியமிப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு வேலையே என்னதான் இருக்கும், கணக்கு பார்த்து அவங்களுக்கு ஜக்காத் வசூலிக்கிறது அது மட்டும் வேலை. யார் யாருக்கு போய் வாங்கணும், இவங்கெல்லாம் தகுதியுள்ளவர்களா தகுதியற்றவர்களா இந்த பிரித்தறிவு எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட அந்த துறை சம்பந்தப்பட்ட வசூல் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுத்தே ஆகணும். அடுத்து ஒல் முஅல்லஃபத்து குலூபஹும், அடுத்து இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள். இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க. பொதுவாக புதுசா இஸ்லாத்துக்கு வந்துட்டா நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியது. உதாரணத்துக்கு சொத்தே தரமாட்டேன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாம விட்டுருவாங்க. இந்த மாதிரியான மக்களை இங்க வந்த பிறகு நம்ம ஒண்ணுமே இல்லாம விட்டுறக்கூடாது. அப்ப இஸ்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு ஜகாத்துக்கு தகுதியுடையவர்கள். அடுத்து
அடிமைகளை விடுதலை செய்வது. அடிமைகளை விடுதலை செய்வது அப்படிங்கிற செட்டப் வந்து இப்போ கிடையாது. அடிமைகளை விடுதலை செய்வது அப்படிங்கிற செட்டப் வந்து இப்போ இல்லை. இப்போ அடிமைகளாக யாருமே வாங்குறது இல்லை, விற்கிறது இல்லை. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரியான மக்களுக்கு நாம் கொடுக்கறது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒரு காரிமீன. யார் காரிமீன்கள் அப்படின்னா யாருன்னா கடன் பட்டவர்கள். ஒரு அமௌண்ட் கடன் வாங்கியிருப்பான். கடன்லாம் வந்து யாரும் கொடுக்காம அப்படின்னு சொல்லிலாம் இல்லை. சில நேரங்களில் சூழல் அப்படின்னு செய்வோம். ஒருத்தர் 1 லட்ச ரூபா கொடுப்போம். ஒரு பொருளை நம்பியோ ஒரு வேலையை நம்பியோ ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பாங்க. குறிப்பிட்ட டயத்தில் கொடுக்க முடியாது. தவணை கேட்டு ரொம்ப ரொம்ப நொந்துருவாங்க. இந்த மாதிரியான மக்களை தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஜக்காத்துடைய பொருளில் அவங்களுக்கு கடனை தீர்க்கிறதுக்கான அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை முழுமையாக அவங்க கூட கொடுத்தா கூட அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் தான். அவ்வளோதான். நம்ம அப்படியே கண்டுபிடிக்கிறோமா? இப்போ வர ஷியாக்கள் வர ஷியாக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? இதை செய்வாங்க. பிஸ்னஸ் அவ்வளோ பேருமே பிஸ்னஸ் வேண்டாம். ஒரு பொருளை போடுறான், லாஸாக போயிடுது. அவன் ஒரே பள்ளியில் உதாரணத்துக்கு 1000 லைக் பள்ளியாசல், அந்த பள்ளியாசலில் தொலை வரக்கூடியவங்க தான் இருப்பான். இவனுக்கு அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஜக்காத் பொருள்லாம் சேர்த்து வச்சு ஆல்ரெடி கரெக்டாக 2.5% பள்ளியாசலுக்கு போயிடுவாங்களா அந்த மொஹல்லாவுக்கு கரெக்டாக வச்சுருப்பான். நம்ம மொஹல்லா இந்த வருஷம் என்னப்பா ஆச்சு, உனக்கு என்னப்பா பிரச்சனை? பிஸ்னஸ் லாஸா கடனா சரிப்பான், அங்கே வா, இந்த கடனை பூரா கொடுத்துருக்காங்க சொல்லுவான், கொடுப்பான். அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இதில் இருப்பான். கொடுத்த உடனே அவன் என்ன செய்வான்? கடனை பூரா தீர்த்துட்டு மறுபடியும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுவான். விளங்குதா? அப்போ என்ன ஆகும்? லாஸ் வருவான், அவங்களுக்கு தகுந்தாலும் ஏற்படுவான். அப்போ அவன் பர்ஃபெக்ட் ஆயிடறான். அப்போ ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஜமாத். நான் வந்து இந்த ஜமாத்து குரான் சுன்னா அடிப்படை நிறைய ஜமாத்து சொல்லி தான் குரான் சுன்னாவுக்காக நாங்கள் உயிரியை கொடுத்து விடுவோம். குரான் சுன்னாதான் நீங்கள் உயிர் போச்சு. உங்கள் ஜக்காத் துறையெல்லாம் எங்கள்கிட்ட தாங்க, உங்க ஜக்காத்தெல்லாம் எங்கள்கிட்ட தாங்க அப்படின்னு அந்த ஜக்காத்தை சரியாக செலவு செய்வதற்கான எந்த ஒரு ஜமாத்தும் இப்ப இருக்குதா? ஜக்காத் ஆய்வுனா ஜக்காத்து இப்படி இருக்குது, இப்படி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இங்க எத்தனை ஜமாத்து கொடுக்கணும்? அதனால இந்தியா போன்ற இந்த பெருநகரங்களில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பாலும் தானே தனியா இது மாதிரி கண்டுபிடிச்சு, புரியுதா உங்களுக்கு? அப்படி தனியா எடுத்து நாமளே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா அதுவே பெரிய நன்மை. நீங்க ஜக்காத்துக்குள்ள கரெக்டாக போய் ஜமாத்து கொடுத்தா எத்தனை ஜமாத் ஜக்காத்து சரியா செலவு? பொதுவா உதாரணத்துக்குங்க குர்பானி, கூட்டு குர்பானி கொடுக்கணும்ல, குர்பானி யாருக்கு முதல்ல கொடுக்கணும்? யாருக்கு கூட்டு குர்பானி? நம்முடைய குர்பானி நம்ம பிராணிகள் இருக்கிறோம்ல, முதல்ல நம்முடைய உறவினர்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம கூட்டு குர்பானியில் கொண்டு போய் சேர்த்தா, அங்கே போய் சேர்த்தா அதை ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. நான் எனக்கு என் வீட்டில் வச்சு நான் அறுத்தாதான் இதை யாருக்கு கொடுக்கணும்? நீங்க போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு கூட்டு குர்பானியில் சேர்த்தீங்கன்னு சொன்னா அவன் ஒரு சின்ன ஒரு பொட்டலத்தை தருவான், மற்றது கூட அவன் கொடுத்துருவான். இந்த பொட்டலத்தை வச்சு நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்குது? முடியாது. அதே மாதிரி ஜக்காத்துடைய பொருள் நான் வந்து 1 லட்ச ரூபாய் கொண்டு ஜக்காத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஜக்காத்துக்கான தெளிவான கணக்கு அவங்க காட்டணும். உங்க ஜக்காத்துடைய பொருள் 1 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க, இந்த 1 லட்ச ரூபாய் வந்து 20,000 ரூபாய் இந்த நபருக்கு செலவழிச்ச, இவர் கடன் போட்டிருந்தாரு, எந்த ஜமாத்தாவது கணக்கு காட்டலாம். 20 லட்ச ரூபா வந்து இந்த ஃபக்கீருக்கு இந்த இவருக்கு கொடுத்தங்க, நான் தேவையாக இருக்காரு, இவருக்கு கொடுத்தங்க, எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? நம்ம பார்க்கணும் சகோதரர்களே. இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்கல, இதெல்லாம் கவனிக்காம இதுல நான் அலட்சியமா இருந்தேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய முழு கோபத்துக்கும் நாம தகுதியானவரா இருக்கும். அதனால அவர் ரசூலுடைய விஷயத்துல துரோகம் பண்ணிட்டார் ஷியா. ஆனா எதுல கரெக்டா இருக்கா பாருங்க, கரெக்டா பர்ஃபெக்டா நமக்கு தெரியல. சரி, அடுத்த ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள 2 பேர் வருவாங்க. அடுத்த 2 பேர் இருக்காங்க. அவன் யாரு? ஒன்னு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணம் செய்து மார்க்க பணிகளுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலேயே இருக்கக்கூடிய ஒருவரை கண்டறிந்து அவருக்கு நீங்கள் கொடுப்பது. அவர் முழுமையான தகுதியுடைய ஆளாமாறார், அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறவர். அடுத்து வரக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமான ஆட்களுங்க. இப்னு சபீல் அப்படின்னுவாங்க. யாரு? வழிபோக்கனுக்கு நீங்க கொடுக்கணும்.
வழிபோக்கன்னா யாரு? இப்னு சபீல்னா யாரு? நான் இங்கிருந்து தாளையத்துக்கு போகிறேன், தாளையத்துலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறேன், அந்த வழிபோக்கன் கிடையாது. வழிபோக்கன்னா யாரு தெரியுமா? சில கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். என்ன செஞ்சிருவாங்க, நான் உண்மையிலே சொல்கிறாங்க, உண்மை பொய் சொல்லல. நான் ராஜஸ்தான்லேருந்து நான் வந்தேங்க, வந்த இடத்துல திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் வச்சு என்னோட பர்ஸு குறைஞ்சி போச்சு, எனக்கு இப்போ போகிறதுக்கு சொரசே இல்லை, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு வந்தால் நீங்கள் உங்களுடைய ஜக்காத்து பணத்தை பெறுவதற்கு அவர்கள் தகுதி வைப்பீர்கள். இன்னைக்கு எத்தனை ஜமாத் அப்படி உதவி பண்ணுறது சொல்லுங்க? இன்னைக்கு ஜமாத்தில் போய் நிற்கிறோம், ஜங்ஷன் பக்கத்துலேயே பள்ளியாசல், அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு பள்ளியாசல், அந்த பள்ளியாசலில் போய் நான் அனுபவம் இருக்கு எனக்குலாம். என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒரு நபர் வந்திருக்காருங்க, அவர் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாருங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்பமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பள்ளியாசலில் நாங்கள் என்ன செய்கிறோம், பொழுது முடிச்சுட்டு எழுந்து அறிவிப்பு செய்ய சொல்லுங்க. நாங்கள் வேண்டாம் என்ன செய்கிறோம், அறிவிப்பு செய்கிறோம், ஏதாவது தருவாங்க. இன்னைக்கு அப்படி தான் வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நம்மளை மிஸ்கின் ஆக்கிறாங்க, கொஞ்ச நேரம் நம்ம கூலி பொருள் வச்சுருவாங்க இந்த பள்ளியாசலில். இப்படி தான் ஜக்காத் கொடுக்க சொல்லுதா? சொல்லுங்க, இதான் உங்களுடைய ஜக்காத்தா? நான் சொல்வது ஜமாத்தை சார்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மஹல்லா சேர்ந்து ஒரு பள்ளியாசல் இருக்குது, அந்த பள்ளியாசலுடைய நிலைமையை பூரா இன்னைக்கு முக்காவாசி அப்படிதான் இருக்குது. அப்ப எது ஜக்காத்து? ஜக்காத்துடைய பொருள் யாருக்கு கொடுக்கணும், யார் அதற்கு தகுதியான ஆட்கள், அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இன்னைக்கு சொல்றேங்க, எத்தனை பேர் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு இருக்காங்க நம்ம மஹல்லால, யாராவது கண்டுபிடிச்சிருக்கிறோமா? பெரிய ஜமாத்தையும் சொல்லுவோம், குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டது. உன் குர்ஆன் சுன்னாதான் உன் பள்ளியில சந்தா கொடுக்குற, மாசம் மாசம் 100 ரூபாய் கொடுக்குற ஒருத்தன் நீ கடன்ல நொம்பலப்பட்டு இருக்கானே, அவனை தேடி குடிச்சு கொண்டு போய் நீ உன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கணுமா இல்லையா? அப்புறம் என்ன ஜக்காத் வசூலிக்கிற நீ? பெரிய அமைப்பு, என்ன அமைப்பு? உன்னுடைய அமௌண்ட் பெரிய அமௌண்டா வருது, வருஷம் வருஷம் ஜக்காத்துடைய தொகை. அந்த ஜக்காத்துடைய தொகையை வைத்து உன்னுடைய மர்கஸுக்கு கீழே உள்ள எத்தனை கடன் பட்டவன் இருக்கிறான், ஹராம்ல போறவனை விடுங்க, இந்த குடிச்சிட்டு அடிச்சாட்டை பண்ணிட்டு நகசமா போறவனை விடுங்க, ஐவேளை பள்ளிக்கு தொழக்கூடிய அவனை கண்டறிச்சு அவனுடைய கடனை தீர்ப்பதற்கான வழி உன்னால சொல்ல முடியுமா? இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அல்லாஹ் தெளிவா சொல்றான், நீங்கள் ஜகாத்தை வளர்க்கும் பொழுது யம்ஹகுல் ரிபா, வட்டி அழிந்து விடுங்கிறான். ஆனா இன்னைக்கு ஜகாத்தை சரியான முறையில் நாம பின்பற்றாததுனால எத்தனை பேர் வட்டி தேவை விடுறாங்க? 30,000 ரூபாய் 50,000 வாங்கிட்டு 1 லட்சம் வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கான் வட்டி. 1 லட்சம் வாங்கிட்டு மானம் வியாபாரம் பண்றான், கேட்டா அழகா சொல்லிடலாம். யார் போய் தருவா? இங்க இருக்கா பைத்துல் மால்ங்க, பைத்துல் மால் ஒன்று வச்சிருக்கான். வச்சுக்கிட்டு நியாயமா ஒரு பைத்துல் மால்ங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும்? பொதுமக்கள் இருந்து ஜக்காத்தை வசூலித்து தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கறதா இருக்கணும். இவன் என்ன செய்யறான், பைத்துல் மால் ஒன்று வச்சுக்கிறான். வச்சுட்டு யாராவது கடனுக்காக நான் கடன் கொடுக்கணுங்க, காசு கேட்டா உங்களோட நகை இருக்கான்னு கேட்டேன், நகை இருந்தா இவன்கிட்ட கடன் வாங்குவோம். உன்கிட்ட நீ 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா நீ என்கிட்ட நகை தரணும், 1 லட்சத்துக்கு பெருமான நகை இருந்தா வச்சுட்டு தரோம். அது பேங்கே செய்யுத, பேங்கிங் வேலையை பார்த்துட்டு இருக்கான் ஜமாத்துங்கிற பேர்ல. ஜமாத்துங்கிற இன்னைக்கு இதெல்லாம் கேட்கணும். நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எத்தனை ஜமாத்தார்கள், எத்தனை ஜமாத்தார்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. உங்க ஜமாத்துல நீங்க இதை கேட்கணும். இந்த வசனத்தை 9வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்துக்கு முற்றிலும் மாற்றம் செய்யக்கூடியவர்களா இன்னைக்கு அதிகம். அதனால ஜக்காத்து சரியாக செல்ல வேண்டும் என்று சொன்னார், ஒண்ணு நீங்க ஜக்காத்தை சரியாக செலவிடக்கூடிய ஒரு யூனிட் கிட்ட நீங்க அதை கொடுக்கணும், அவங்க சரியா ஃபாலோ பண்ணணும். இல்லையா வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நாம் என்ன செய்யலாம், தனிப்பட்ட முறையில் இந்த ஜக்காத்துக்கான தகுதி உடையவர்கள் யார் என்று பார்த்து நம்முடைய பொருளாதாரத்தை வீண்வரையும் செய்யாமல் கொடுக்கணும். ஜக்காத்துடைய பொருளுக்கும் கண்டிப்பாக சமம் இருக்காங்க தெரியல. அதாவது ஒண்ணு குர்ஆன் சுன்னாவை படிச்சவன் தலைவராகவோ செயலாளராகவோ இருக்கணும், அல்லது குர்ஆன் சுன்னாவை படிச்சவன் சொல்றதை கேட்கணும். ரெண்டுமே கிடையாது. மார்க்க அறிவும் இல்லை, மார்க்க அறிஞர் சொல்றதை கேட்கறதும் இல்லை. கடைசி என்ன ஆகுது, ஜக்காத்துடைய பொருள் நோம்பு கஞ்சிக்காக உங்களுடைய ஜக்காத்து பணங்களை தாருங்கள். ஜக்காத்து பணங்களை விட நோம்பு கஞ்சிகள். திருமண பிரச்சாரம் செய்வதற்கு உங்கள் ஜக்காத்துடைய பணங்களை தாருங்கள். நாங்கள் பள்ளியினுடைய பராமரிப்புக்காக வேண்டி உங்கள் பள்ளியினுடைய பராமரிப்பு என்பது ஜக்காத்துக்கு ஏதாவது சம்பவம் தான். பள்ளியினுடைய ஃபீ சபீலில்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர்கள், அது மெயின். அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள் மெயின்.
அப்படி கொடுக்கலாம். ஆனா பள்ளிவாசல் கட்டுறதுக்கும் ஜக்காத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. பள்ளிவாசல் கட்டுறது தனி டிபார்ட்மெண்ட். இஸ்லாம் அதை தனியா சொல்லுது. ஒருத்தன் பள்ளியை கட்டுறான்னு சொன்னா அல்லாஹ் ஒருத்தன் சொர்க்கத்துல கூட கட்டுறான், அது நன்மையான விஷயம். தான தர்மத்துல வந்துருவது, சதகத்துல் ஜாரியாவில் வந்துடும். பள்ளியை கட்டிட்டீங்கன்னு சொன்னா, பள்ளியை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, உங்களை வச்சு 4 பேருக்கு சத்தியம் தெரியுதுன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் இந்த இடத்தின் மூலமாக சத்தியத்தை பெற்றுவிட்டு அதை அமல் செய்கிறார்களோ, அவர்கள் யார் யாருக்கெல்லாம் அதை பகிர்மானம் செய்கிறார்களோ, அவர்களை பார்த்து யார் யாரெல்லாம் திருந்துகிறார்களோ, அவர்களுக்கான அனைத்து நன்மையும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து சேரும். அது சதகத்துல் ஜாரியா. அது ஆண்டாண்டு காலம் இறந்த பிறகும் அது நடக்கும். ஆனா ஜக்காத்துக்கும் இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜக்காத்துக்கும் நீங்க பள்ளியில போடுற அந்த உண்டியல்ல போடுற காசுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜக்காத்துக்கும் நீங்க வாடியில போடுற காசுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஜக்காத்துக்கும் நீங்க ரோட்ல இந்த 27ஆம் கிழமை வருஷம் போல ஒரு ரூபாயா போடுறீங்களா, அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப ஜக்காத்துக்கும் யாருக்கும் சம்பந்தம் இருக்குது? தன் சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு ஏழையை தூக்கிவிடுவதற்காக உங்களுடைய ஜக்காத்துடைய பொருளை நீங்கள் உபயோகிக்கலாம். அல்லது பிச்சையே எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தூக்கி விடுவதற்காக உங்களுடைய ஜக்காத்துடைய பொருட்களை நீங்கள் உபயோகிக்கலாம். அல்லது அந்த ஜக்காத்தை வசூலிப்பவர் நியாயமான முறையில் வசூலிக்கக்கூடிய நீங்கள் கண்டால் அவர்களுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய ஜக்காத்துடைய பொருட்களை உபயோகிக்க கொடுக்கலாம். அல்லது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய ஜக்காத்துடைய பொருட்களை கொடுப்பதற்கு நீங்க என்ன செய்யலாம்? முனைக்கலாம். அல்லது அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய ஜக்காத்துடைய பொருட்களை கொடுப்பதற்கு முயற்சிக்கலாம். அல்லது கடற்பட்டவர்களுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய அந்த ஜக்காத்துடைய பொருட்களை கொடுப்பதற்கு முயற்சிக்கலாம். அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர்களுக்காக வேண்டி நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அல்லது அதுவும் இல்லையா, ஒவ்வொரு சபை பாத யாத்திரையில் வழிபோக்கர்களை தேடி மாதிரி பிரச்சனை வருதா, உங்களுடைய ஜக்காத்துடைய பொருளை தான் வச்சுட்டு சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்துங்க. இந்த மாதிரி யாருக்கு என்ன இது மாதிரி வழியில பரிசத்து வச்சவன், வெளியூர்ல இருந்து வந்து தத்தளிக்கக்கூடியவன், நியாயமான முறையில் பொய் சொல்றவனுக்கு அல்ல, இப்படி அவனை கண்டறிந்து அவனை கரெக்டா பரிசோதித்து அவனுக்கு தேவையான பொருளாதாரத்தை பற்றி கிளம்புன்னு அனுப்பலாம். இதுக்கு மட்டும்தான் இந்த ஜக்காத்தை உபயோகிக்கணுமே தவிர, நான் ஜக்காத்தை கொடுக்க போறேன்னு சொல்லி மற்றதுக்கெல்லாம் கொடுத்துருவீங்களேன், அது ஜக்காத்துடைய குர்ஆன்ல நீங்க ஜக்காத்தை கொடுப்பதற்கான நன்மை அந்த கடமை வேணா கழிஞ்சிடும். ஆனா அதை எப்படி செய்யணும்னு ஒரு உசூல் இருக்குல்ல, அது வந்து என்ன செஞ்சிடும், பாதிப்படைந்து விடும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ரொம்ப நேரம் பேச போகிறீங்க, கரெக்டு தானே? சரி, அதான் இதான் விஷயம். ஜக்காத் என்பது தெரிஞ்சுக்கணும். முதல்ல கைஃப நுஸல்லி யா ரசூலல்லாஹ், நாங்கள் எப்படி தொழுகிறதுன்னு கேட்கும்போது சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் எப்படி தொழுதனோ அது மாதிரி நீங்கள் தொழுவுங்க. இப்போ தொழுகையில் நமக்கெல்லாம் விழிப்புணர்வு இருக்குது. நீங்கள் பாருங்கள், நிறைய பேருக்கு தொப்பியே போடுறதில்ல. நமக்கு தெரியுது தொப்பி போடுறதுங்கிறது ஒரு அத்தியாவசியம், அனாவசியம். அது ஒரு அத்தியாவசியம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம தொப்பி போட்டுக்கணும்னா அது வேற வேற காரணங்கள் இருக்கலாம். சரி, கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுருக்கலாம். முடி கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் முன்னாடி, அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்காக போட்டிருக்கலாம். ஆனால் சுண்ணா சொல்லுமா போடுறதில்லை, தெளிவாக வழங்கி வச்சிருக்கிறோம். இப்போ தொழுகையில் நம்ம கரெக்டாக நிற்கிறோம். தொழுகைக்கு முன்னாடி கூட்டுதோட கேட்குறோமா? கேட்குறதே இல்லை. அதனால ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் தொழுகை விஷயத்தில். அல்லாஹ் 82 இடத்துல, எத்தனை இடத்துல? திருக்குர்ஆன்ல 82 இடத்துல தொழுக வாக்கிமுஸ்ஸலா வாத்து ஸக்கா, வாக்கிமுஸ்ஸலா வாத்து ஸக்கானே சொல்றோம். எப்படி? தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். தொழுகையோடு கம்பேர் பண்ணியே சொல்றான். அப்ப தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம ஜகாத் எப்படி கொடுக்கணும், எந்த முறையில கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? எப்படி தொழ வேண்டும், தொழுகை முறையை பற்றி நம்ம படிக்கிறோம். ஜகாத் முறையை நம்ம எத்தனை பேர் படிச்சு வச்சு ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் நமக்கு அது டவுட் வந்துகிட்டே இருக்கு. எப்படி தக்பீர் கட்டணுங்கிறதுல நமக்கு டவுட் வரல, ஆனால் எப்படி ஜகாத் கொடுக்கணுங்கிறது டவுட் வருது. அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து? அதை பற்றிய புரிதல் இன்னும் நமக்கு வரல. இன்னும் நம்ம அதை பற்றி தேடணும் அப்படிங்கிறது தான் தெரியுது. அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இன்றைக்கு இந்த தலைப்பு உரையாக தரப்பட்டது அப்படிங்கிற செய்தியை கூறிக்கொண்டு அல்லாஹ்வை மிக அறிந்தவர் வாசந்தாவான